வணக்கம். இப்போ நாட்டு சர்க்கரை எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நாட்டு சர்க்கரை நீங்கள் தயாரிக்கிறீங்க. ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுவீங்க? கரும்பை அடித்து தொட்டியில் விட்டுருவீங்க. கொப்பரையில் இதுதான் அந்த பால் காய்ச்சறது. இதில் வந்துட்டு பால் ஃபுல்லாக காய்ச்சிட்ருக்கு. இது எப்படி நல்லா சுண்டணுமா? நல்லா சுண்டிட்ட பிறகு தான் இங்கே இறங்கும். அவர் சொன்ன மாதிரி இங்கே பாருங்களேன், ஃபஸ்ட்டு வந்துட்டு கரும்பெல்லாம் மிஷின்குள்ளே விட்டு அதோட பாலை எடுக்கிறாங்க. மேலே வந்துட்டு சக்கையெல்லாம் போகுது, கீழே வந்துட்டு பால் வருது. ஸோ அப்படி எடுக்கிற அந்த பாலை வந்துட்டு ஒரு பைப் மூலியமாக தொட்டிக்கு அனுப்புகிறாங்க. இங்கே பாருங்கள், தொட்டியில் அந்த பால் ஊற்றிட்டுருக்கு. இங்கேருந்து இன்னொரு பைப் மூலியமாக கொப்பரை அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பெரிய பாத்திரத்துக்கு அதை அனுப்புகிறாங்க. பாருங்கள், இந்த பாத்திரத்தில் தான் வந்துட்டு பால் விழுது. இதுதான் அந்த கொப்பரை.